அதாவது எப்படின்னா நம்ம ஒரு பிரச்சனை ஒரு கலைக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா, நீங்க கிட்ட இருந்து நீங்க வாழ்க்கையில ஒன்று கத்துக்கிறீங்களா, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி மென்டலி ஒரு குழம்பதே இல்லை, தெரிஞ்ச குழம்பா இருக்காங்க. சொன்னா இன்னொரு பிரச்சனையை கேட்டா உயிரோட உட்பானே சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, என்ன பண்றது? அவ்வளவுதான். பிரச்சனைகளோ அப்படியே ஒரு மூலையை ஒரு பக்கம் தனியா வச்சிருக்காரு. நார்மலா வாழ்றதுக்குன்னு நார்மலாவே சந்தோஷமா இருக்காரு, சிரிக்கிறாரு, பேசுறாரு அப்படிங்கிறது. உண்மையாலே ஒரு பிரச்சனை இருந்தா நம்ம எல்லாரும் சிரிக்க மாட்டேன், எல்லாத்தையும் மூச்சு காட்டிட்டு அப்படின்றதா இருந்தா அந்த அளவுக்கு கோபமா இருக்கக்கூடிய பிரச்சனை. மனைவி இல்லாத சிரிச்சலாம் பேசவே முடியாது. பட் இவரை பார்த்து அதே கற்றுக்கிறேன். கப்பலுக்கு ஒரு ஓமை சொல்லுவாங்க, கடல் நிறைய தண்ணி இருந்தாலும் கப்பலை மூழ்கடிக்க முடியாது. நான் ஒரே ஒரு ஓட்டை போட்டு ஒரு சொட்டு கடலுக்குள்ள போயிருச்சுன்னா, கப்பலுக்குள்ள போயிருச்சுன்னா மொத்த கப்பலும் முடியும். மொத்த கப்பலும் கொடுக்கறதுக்கு ஒரே இடம், அந்த ஒரே ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள போச்சுக்கிறேன். மென்டலி இஸ் வெரி ஸ்ட்ராங் பர்சன். அதை பிறகு அதையுமே என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். கமல் சொல்ற மாதிரி பார்த்துக்கலாம். நீங்க சொல்ற ரேட்டு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். ரொம்ப நன்றி. இவ்வளவுதான் எனக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. உட்காருங்க. பக்தர்கள் தயவு செஞ்சு ஒரு 2 மணி நேரம் நம்மளுடைய மனசையும் உயிரையும் ஒரு 2 மணி நேரம் உங்களுடைய மொபைலை கொடுக்குங்க, அமைதியாக வச்சுங்க. ஒரு 2 மணி நேரம் வாழ்க்கையில் நமக்கு இந்த உயிர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த உயிரின் உடலையும் ஒரு 2 மணி நேரம் அமைதியாக இருக்கணும். அப்புறம் வழியை வாகனங்கள் நிறுத்தாதீங்க. தயவு செஞ்சு காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. காவல்துறை அதிகாரிகள் சொல்றது கேளுங்க. வண்டியை ஓரமா எடுத்து கொடுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பொருள்களுக்கு நீங்களே பாதுகாப்பு, உங்களுடைய செயல் கைபேசி எல்லாமே பத்திரமா வச்சுருந்தா அப்படி நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை ஃபர்ஸ்ட் குடும்பத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே ஓரமாக சொல்லி போட்டு தயவு செய்தாங்க, காரணமாக இருக்காங்க. அப்படி எல்லாரும் சொல்லுங்க. அதிகம் குருப்யோ நமக, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வ ரோகாணாம் வித்யதே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி நமோ நமः. சதாசிவ சமாரம்பா ஸ்ரீ கண்டாட்சார்ய மத்யமா அஸ்மது ஆச்சார்ய பத்யத்யாம் வந்தே குரு பரம் பரா ஆதிபூஜ்யாய பிரவர்த்தக. கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க, குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க. மோதக தந்தக தாரிணே வல்லப பிராண நந்தாய கம் கணேஸ்வராய மங்களம் கம் கணபதய நமோ நமக. சௌம் சனீஸ்வராய நமோ நமக. கேதுவே நமக, ராகுவே நமக. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்களை ஃபர்ஸ்ட் விநாயகர் முன்னாடி என்ன பண்றோம் சொல்லுங்க. எங்களை பெற்றெடுத்த தாயார் தந்தையாருக்கு
நமஸ்காரம். எங்களுடைய தகப்பனாருடைய தாயாருடைய இவர்களுடைய முழு ஆசீர்வாத அனுக்கிரகத்துடன் என்ன ஒரு விஷயம், நம்ம கடவுள் நம்ம ஒரு வேண்டுதல் காரணம் வந்துக்கிறோம். சுவாமி இந்த விஷயம் எனக்கு நல்ல நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே எவ்வளோ ரொம்ப சொல்லியிருந்தேன். நம்மளோட பெற்றவங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய தாயார் தந்தையார் சொல்ற மாதா பிதா குரு அப்புறம் தெய்வம் சொல்றோம். அப்ப என்னன்னா அப்பா கொடுத்த இந்த உடம்பு வேணும், அம்மா கொடுத்த இந்த உயிர் வேணும், அப்பாவுடைய சொத்து சேர்த்திருக்கிறாங்க இல்லையா, அப்பாவுடைய சொத்து அதெல்லாம் நம்மளுக்கு வேணும், அப்பாவுடைய டாக்டர்ஸ் இது எல்லாமே வேணும். ஆனா அப்பா அம்மாவுக்கு நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னால நம்ம எந்த ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவை நல்லா பார்த்துருக்கோமா, நம்ம அப்பா அம்மா சொன்ன பேசி கேட்டோமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இந்த நம்மளை படைத்த அப்பா அம்மாவை ஒழுங்கா பார்க்காம அவங்களை தவிக்க விட்டுட்டு நம்ம 1008 வழிபாடுகள் பண்ணினாலும் இங்க எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது. அதனால பெத்த மனது, ஏன்னா நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுக்கு பிள்ளைக்காக மாட்டாங்க, அதாவது ஒத்து போக மாட்டாங்க. நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க ஒத்து போக மாட்டாங்க, நம்ம குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்க ஒத்து போக மாட்டாங்க. ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒத்து போக மாட்டோம். ஆனா இருந்தாலுமே நம்ம பெத்த அப்பா அம்மா நம்ம ரொம்ப கவனமா பார்த்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் காசு வீடு எல்லாம் கொடுத்தா மட்டும் பத்தாது, அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கணும். அப்பா அம்மா எந்த கோயிலுக்கு எங்க போனாலும் நம்மளுக்கு அப்பா அம்மாவுடைய முழு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா விஷயம் நடக்கும். அதனால அப்பா அம்மாவோட சண்டை போடலாம் இருந்தாலே நம்ம அப்பா அம்மாவை நம்ம மனசுல வேண்டிக்கணும். சொல்லுங்க, எங்களை படைத்த தாயார் தந்தையார் தாத்தா பாட்டியார் பாட்டனார் பாட்டியார் முப்பாட்டனார் முப்பாட்டியார் இவர்களுடைய முழு ஆசீர்வாத அனுக்கிரகேன சித்திரஸ்து. சரிப்படாம சங்கல்பத்துக்கு போயிடலாம். சங்கல்பம் அப்படின்னா வேண்டுதல் பிரார்த்தனை. நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்து சாமி முதலாம் நாள் யானை வேண்டி அந்த சாமி அந்த பிராண வசதி அதெல்லாம் பண்ணணும். இங்க கேளக்கிய சித்தருக்கு நம்ம சக்தி எல்லாம் கொடுக்கலை. கேளக்கிய சித்தருக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா கேளக்கிய சித்தர் ஏற்கனவே அதிக சக்தியோட இங்க இருக்கிறாரு, அவருக்கு வேண்டுதல் பிரார்த்தனை மட்டும் செய்யணும். அப்புறம் கும்பாபிஷேகம் தனியாக யாகசாலையெல்லாம் அமைச்சு வேதிகையெல்லாம் அமைச்சு நிறைய ஐயங்கள்லாம் அவங்க சுற்றி கலசங்கள்லாம் வச்சு நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அது ஒரு கருங்கல் சேவை, அதுக்கு சக்தி கொடுக்கறதுக்காக அதெல்லாம் பண்ணணும். இங்கே ஏற்கனவே 50 வயசு அதிக கருத்து மாறி கேள்வி அறிவு சித்தம் அறுபது சுருக்கமாக இங்கே ப்ரொஃபஷனல் ஆகியிருக்கிறாரு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனையை கலசத்தில் சொல்லி கலசத்தில் யாருக்கு இறைவனத்தை சொல்லி நம்ம வேண்டுதல் பிரார்த்தனையை சங்கல்பமாக சொல்கிறோம். அந்த சங்கல்பம் நம்ம எங்க சொல்றாங்க, சான்ஸ்கிரிட்ல சொல்றோம். சாமி சித்தர் நாங்க தமிழ் மந்திரத்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி தமிழ் மந்திரத்துக்கு ஒரு சக்தி உண்டு. சிவனுடைய உடுக்கையிலிருந்து பிறந்ததான் ஒரு பக்கம் தமிழ் வேதம், இன்னொரு பக்கம் சமஸ்கிருதம். அப்ப இங்க என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சமஸ்கிருதம் அப்படிங்கிறது நம்ம சித்தர்கள் யோகிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் தமிழ் வேத மந்திரங்கள் தமிழ் படி எல்லா பூஜையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம மாட்டுடைய வந்தோம், அப்புறம் கொஞ்சம் குதிரைடைய வந்தோம், அப்புறம் காரம் வந்தோம், இன்னைக்கு விமானம் வரைக்கும் பிரைஸ்க்கு போயிட்டோம். அதுபோலதான் தமிழ் மந்திரம் ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சித்தர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப சான்ஸ்கிரிட் சொல்லும் போது அதி சீக்கிரமா போகிறதுனால அதை நாம பிரயோகம் பண்றோம். அதனால தமிழ் மந்திரத்துக்கு வலிமை இல்லை அப்படின்னு கிடையாது. இரண்டும் இரு கண்கள். இங்க வைணவ பெருசா சைவ பெருசா ரெண்டும் பேருமா சிவனும் பெருமாள் பேரும் எல்லா சுவாமியும் அதே போல
தமிழ் மந்திரம் வேணும், சமஸ்கிருதம் வேணும். ஆனால் சமஸ்கிருதம் சொல்லும் போது நம்மளுக்கு முழு பலன் அதிகமாக கிடைக்கிறது சமஸ்கிருதத்தில் நம்ம சொல்றோம். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்கன்னா கல்வி சமஸ்கிருதம் சொன்னாதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிடையாது. இது வந்து ஆசிரியர்களே சொல்லியிருக்காரு. என்ன மந்திரம் ஆத்மாவில் உண்மை வேண்டியது. நீங்க இறைவன் பரிபூர்ணமா நீங்க நினைச்சீங்கன்னாலே போதும். ஒவ்வொரு பிறவியிலையும் நம்ம உடலால் மனதால் கண்களால் எண்ணுகின்ற எண்ணத்தால் செய்கின்ற செய்தியால் யாரா இருக்கலாம் எவ்வளவு துன்பங்கள் கொடுத்தோமோ அதை அப்படியே ரிப்பீட் அடுத்த பிறவி நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு கணவன் தினம் ராசனாக போயிருக்கிறது தண்ணி போடுறது ஒரு மனைவி தகாத வார்த்தை திட்டு துன்பம் கொடுத்தாருன்னா அந்த மனைவி எவ்வளவு மனவேதப்போ அடுத்த பிறவியில அவ்வளவு கடனும் இவ்வளவு மனைவி உங்ககிட்ட ஒரு வருஷம் யாரும் கடனாளி ஏமாத்தினாங்க அப்படியே அந்த ஏற்கனவே நீ பண்ணிருக்கீங்க நடக்கும். இது ரொம்ப நிறைய நடந்து போயிருக்கீங்களா? அடையாளமே தெரியாத அடிட்டு போயிட்டாங்க. பொருளாதார நடக்கலாம் நடக்கவே பிரபஞ்சம் கடைசியுமே தான் பக்கத்து வீட்டில் சட்டப்பட்டே தவிர அப்பதான் பண்ணியிருக்கோம். நம்ம கூட பிறந்த தாய் தந்தையார் சகோதரி சொத்து பிரச்சனை நண்பர்களான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம யாராருக்கு மனதால் உடலால் கண்களால் எழுதுகின்ற எண்ணத்தால் செய்கின்ற செய்தியால் யாராருக்கெல்லாம் எவ்விதமான துன்பங்களை நம்ம போனவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு மறுபடியும் இந்த பிரிவை தொடர்ந்து இதெல்லாம் நிச்சயம் அனுபவித்து ஆக வேண்டும். இப்ப ஒரு கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போற சாமி கிட்ட போய் முன்னாடி நின்று காட்டினா 1000 ரூபாய், இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்று காட்டினா 500 ரூபாய், இன்னும் கொஞ்சம் கடைசியில் போக இலவச தரிசனம். இப்ப சாமி கிட்ட போய் நின்னாதான் நமக்கு நிறைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சுவாமியை மனசாக ஆத்மார்த்தமா நேற்று காட்டுல போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா அனுகிரகம் கிடைக்கும். அதே போல கேரள சின்னத்தை யார் சாமி பக்கத்துல வாழ்ந்தவங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்கும், பின்னாடி அந்த பக்கம் உட்கார்ந்தவங்களுக்கு கம்மியான சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க ஆத்மார்த்தமா ஓம் ஸ்ரீ கேரள சின்னரே மனசுல நம சிவாய ஆத்மார்த்தமா வேண்டுங்க. வேண்ட நேரத்துல செல்போன் நிறைய பத்திரமாவும் பார்த்துக்கணும். சரியா? சரி, வந்து நம்ம சங்கல்பத்துல நம்ம போயிடும். எல்லாருக்கும் வேண்டிக்கணும், எல்லாருக்கும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சங்கல்ப பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கோம். நடந்துட்டு போது உங்களுக்கு இயற்கை வாயோட போயிட்டு வரலாம். பசிச்சா சாப்பிட்டுக்கலாம். அன்னதானம் நடந்துட்டு இருக்குது. அன்னதானம் சாப்பிடுறீங்க ஏன்னா நம்ம பசியோட இருக்கு வராது. அன்னதானம் சாப்பிடுறீங்க சாப்பிடுறது கூட வராதுன்னா நம்ம பூஜை பார்த்து நடந்துட்டே இருக்கோம். இந்த மகா தீர்த்தம் எல்லா நதிகளோட தீர்த்தங்கள்லாம் நமக்கு கலசத்தை வச்சுக்கிறோம். எல்லாருக்கும் தீர்த்தமா கிடைக்கும். தீர்த்தம் வந்து நீங்க வந்து எல்லா நிறைய கூட்டமா இருக்கிறதுனால அந்த கும்பாபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அந்த தீர்த்தத்தை தெளிக்க முடியாது. அதனால அந்த கியூ இருக்கும், அந்த கியூ கட்டி இருப்பாங்க. அந்த கியூல வரும்போது நீங்க தனியா நீ வரும்போது ஒவ்வொருத்தரா வரும்போது ஒவ்வொருத்தரும் விபூதி பிரசனம் வாங்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா உங்களுக்கு அந்த தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா புரோஷனம் தெளிப்போம். அதனால நீங்க மூலத்தில் இருக்கிறீங்களா எனக்கு கும்பாபிஷேகம் பண்ணி சுற்றி தீர்த்தம் தெளிப்போம். எங்களுக்கு தீர்த்தம் வழியே எங்க மேல தீர்த்தம் பண்ணியே எனக்கு விபூதி பிரசனம் கிடைக்கவே நினைச்சிட்டாங்க. வரிசையை வரும்போது எல்லாருக்கும் அந்த தீர்த்தத்தை தெளிச்சு விபூதி பிரசாதம் வீட்டுக்கு நீங்க தீர்த்தம் வேணும்னா ஒரு டப்பா வச்சுக்கோங்க. இந்த கும்பாபிஷேக தீர்த்தத்தை அந்த தீர்த்த பிரசாதம் வாங்குறது இந்த டப்பாவை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். சரி, இப்போ நம்ம பூஜைக்கு போயிடலாம். முதல்ல சங்கல்பம் எடுத்துவோம். எல்லாருக்கும் முக்கியமாக அவங்களே இருக்க வேண்டியது ஒரு 1 hour 2 hours பார்த்தீங்கன்னா இந்த கேரள சின்னதுக்காக நம்மளுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆத்மார்த்தம் வேண்டி பிரார்த்தனை பண்ணிடுவோம். சரி, அப்படி எல்லாரும் சொல்லுங்க. அதிகம் ஓம் கிழக்கு சித்தரே நமோ நமக. ஓம் கிழக்கு சித்தரே நமோ நமக. ஓம் கிழக்கு சித்தரே நமோ நமக. ஹரிகோ நமோ பக்த சமஸ்த துரித ஜெயத்வாரக ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வர நித்யத்யம் ஸ்ரீ லக்ஷ்மீ நாராயண நித்யத்யம் சிவ சிவ சம்போ அஜ்ஞாய பிரவர்த்த மானஸ்ய
अद्य ब्रह्मणः द्वितीय परार्थ स्वेद वराग कल्प वैवस्वत मन्वन्तर अष्टायुगं शतीतमे कलियुग प्रथमे भागे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकात्मे अस्मिन् वर्तमान व्यवहारिके चान्द्र मानेन प्रभवादि षष्टिकाल संवत्सराण मध्ये आवयो विश्वा